वन्दे परं ब्रह्म इदाम्नहं वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुगदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्त न शेषकाये प्रसृतानशेष औत्सुक्यमोह हृदिदाञ्चकाने यो पूर्ववैज्ञाये நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படி நமஸ்காரம் என்னை பாடல் உணர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாம். ஓம் பரமோதர்மா கண்ணுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது செபித்தால் நோயும் இருக்காது. எங்கும் இருப்பவர் ஈஸ்வரன் என்றால் நம்முள் ஏன் இருக்காது? நம்முள் இருக்கும் ஈசனை விட்டு வெளியில் தேடக்கூடாது. தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது செபித்தால் நோயும் இருக்காது. ஜீவனின் சரித்திரம் சித்த வேதம் தான், மோட்சத்துக்கு எளிய சித்த வித்தை தான். தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது செபித்தால் நோயும் இருக்காது. மோட்சத்துக்கு எளியது சித்த வித்தை தான், காவலாயிருப்பதும் நடவடிக்கைதான். உலகோராலும் காணும் வர்ணம் ஜெகஜோதிதான், நம்ம சிவானந்ததான். தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது செபித்தால் நோயும் இருக்காது. நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இன்று முதல் சித்த வேதம் இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக மாயா சமுத்திரத்தில், இந்த உலகத்தில் மீள முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த ஜீவன் அந்த ஜீவன் இப்படி மாட்டிக்கொண்டு இருப்பதால் அதற்கு பலவிதமான ராக துவேஷங்கள், துன்பங்களுக்கு அது ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது இயல்பாகவே ஏற்படுகிறது. காரணம், இந்த மாயையில் அந்த அகப்பட்ட அந்த ஜீவனுக்கு தன்னுடைய ஜீவனை தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த நிலை தெரியாமல் தத்தளிப்பது தான். அதுதான் இந்த இடத்துல மாயா சமுத்திரம். இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் அதிலிருந்து கரைவேதற்குள்ள ஒரு நல்ல மார்க்கம்,
அதை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். பக்தி விசுவாசம் யார் மேல்? தன்னுடைய ஜீவன் மேல்தான் பக்தி விசுவாசம் அவரவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த பக்தி விசுவாசம் இருந்தால்தான் தன் ஜீவனை எப்படி இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணமே அப்போது தான் வரும். தன்னுடைய ஜீவன் மேல, அவரவர்களுடைய ஜீவன் மேல அவரவர்களுக்கு அந்த பக்தி விசுவாசம் என்பது இல்லை என்றால் அவரவருடைய ஜீவன் எக்கேடு கெட்டால் என்ன, எப்படி போனால் என்ற முறையில்தான் உண்மையான ஆனந்தம் என்பது எது தெரியாமல் அந்த போலியான சந்தோஷத்தை தேடி தேடியே வெளியில் வியாபிக்க செய்து அந்த ஜீவனை அதோகதியாக்கி மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை அவரவர்களே உண்டாக்கி கொள்வார்கள். அதற்குத்தான் அந்த ஜீவன் மேல உண்மையான அந்த பக்தி விசுவாசம் இருக்கும் போது மட்டும்தான் இதை எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடுதல், ஒரு தீவிரம் என்பது இயல்பாகவே அது ஏற்படும். அப்ப அதுக்கு அது உண்மையில் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டவர்கள் தான் அத்தகைய நிலையை பெற்றவர்களிடம் கேட்டால்தான் அதற்கு சரியான விடை கிடைக்கும். இல்லை, தன் ஜீவனை காப்பாற்ற தெரியாதவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அப்ப அதுக்குதான் குருவை கேட்கின்றார் சீடன். அந்த ஜீவனை எப்படி நான் காப்பாற்றிக் கொள்வது? உங்களுக்கு தான் அந்த வழிமுறை தெரியுமே, ஏற்கனவே அந்த நிலையில் நீங்கள் பயணிப்பவர் தானே, இதற்கான சரியான வழிகாட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பக்தி விசுவாசத்துடன் குரு மேலேயும் இருக்கிறது. அப்ப மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எல்லாம் அல்ல ஈஸ்வருடைய சேர்வதற்குத்தான் காரணம். இந்த ஒட்டுமொத்த இந்த உலகமான இந்த பிரபஞ்சத்தையே இந்த இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி தான் நமக்குள்ளேயும் இருந்து அது ஜீவனாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்துதான் இந்த ஜீவன் அதோகதியாகி இந்த சுவாசத்தை, ஜீவசக்தியான வாயுவை தனக்குள் அது நிலைநிறுத்த தெரியாமல் மாயையில் பிடிபட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அது பத்திரமாக விடுவிட்டு அந்த ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பது தான் அது உண்மையான அது ஈஸ்வரனிடத்தில் கொண்டு சேர்ப்பது. அப்ப அந்த ஈஸ்வரன் என்று உலகத்தில் என்ன சொல்லப்படுகிறது, அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க சொல்லோ, இந்த உலகத்துல ஈஸ்வரன் என்பது இந்த உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது உண்டாக்குதல், காப்பாற்றுதல், நாசம் செய்தல், இந்த முதலேவை செய்வதற்களாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அப்படிப்பட்டவர்களை பல விதத்திலும் பல கோவில்களிலும் பிரதிஷ்டை செய்து பல பேர் அதை சேவித்து கும்பிட்டு பூஜை நெய்வேத்தியம் முதலை செய்து வருகிறார்கள். அதனால அப்படியே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குதுன்னா அந்த ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டா இல்லை என்றால் உனது நம்பிக்கை. சர்வ வியாபகத்துவம் அப்படின்னா எல்லா இடத்திலையும் அது நீக்கமர நிறைந்திருப்பது தான் அந்த இடத்துல சர்வ வியாபகத்துவம். அப்படி இருந்ததுன்னா நீ ஒரு கோவில்லையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த விக்கிரகங்களில் தான் அதில் இருக்கிறது என்று சொல்கிறாயே, நீ சொல்ற மாதிரி இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்தை எல்லா இடத்தில் நீக்கமர உண்டா இல்லையா உன்னுடைய நம்பிக்கை அப்படின்னு கேட்க சொல்லோ. அப்போ ஈஸ்வரன் என்பவன் சர்வ வியாபித்தான், அதாவது எங்கும் நிறைந்தவத்தான் என்று தான் என்னுடைய பூரணமான நம்பிக்கை அப்படின்னு சீடன் சொல்ல.
அப்போ அந்த சர்வ வியாபியாக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கு இடம் உண்டா? நாமம் என்றால் இந்த இடத்துல பெயர். அதுக்கு எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லி அதை அழைக்க முடியுமா? இல்ல குறிப்பிட்ட உருவத்துலதான் அதை அடைக்க முடியுமா? அப்ப ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் அப்படி உண்டு அப்படின்ற போது, உண்டாகின்ற போது சர்வ வியாபகத்துக்கும் உண்டாக இடமில்லை. பேரோ ஒரு உருவமோ இருந்தால் அது சர்வ வியாபகத்தமாக ஆகாது. சர்வ வியாபகத்தமாக இருந்ததுனாலே அதுக்கு பெயர் ஒரு சின்ன ஒரு பெயரிலேயோ சின்ன உருவத்திலேயோ அதை அடக்க முடியாதது. ஏன்னா அந்த உருவத்தில் உள்ளதும் அந்த ஈஸ்வரத்தன்மை தான். அந்த உருவத்தை விட்டு தாண்டி வெளியில இருப்பதும் ஈஸ்வரத்தன்மை தான். அப்ப அதை எப்படி இது உள்ளதான் ஈஸ்வரன் இருக்குது, இந்த உருவத்துக்குள்ளதான் எப்படி நிர்ணயிக்க முடியும்? அது அந்த உருவத்துக்குத்தான் ஒரு பெயர் இருக்குமே தர சர்வ வியாபகத்துக்கு ஒரு பெயரும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. சும்மா வார்த்தையால தான் அதை சொல்ல முடியும். சர்வ வியாபகத்துவம் அது உணர்வு நிலையால் தான் அது உணர முடியும். அப்ப ஈஸ்வரன் நாம ரூபம் இல்லாமல் சர்வ வியாபம் என்றே நீ சொல்லுகின்றீர். இப்போது ஈஸ்வரன் உனதுள்ளிலும் இருக்கிறாரா இல்லையா? அப்ப உண்மையில ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருந்தாருன்னா அப்போ அவரவருக்குள்ளேயே அவர் இருக்கத்தானே செய்யறாரு. அது அப்ப நமக்குள்ள இருக்கு ஈஸ்வரன் இருக்கிறதால நான் ஈஸ்வரன் அல்ல, வெளியில பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த பிம்பங்களிலா ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்குள்ள இல்லாத எப்படி அங்க இருக்கிறார்கள்? கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களை ஈஸ்வரனாகம் என்றும் சங்கல்பித்து நம்பும் போது உண்மையில நாம் யார்? உண்மையில ஈஸ்வர மதத்தவரா அல்லது நிரீஸ்வர மதத்தவரா? எனக்கு எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரத்தன்மை எனக்குள்ள இல்ல, எங்கேயோ வெளியில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களிலும் கோவிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தில்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உண்மையில எனக்குள் இருக்கும் அந்த ஈஸ்வரத்தன்மையை நான் மறுக்கின்றேனே. அப்ப நான் யார்? உண்மையில ஈஸ்வர மதத்தை சேர்ந்தவரா இல்ல நிரீஸ்வர மதத்தவரா? அப்ப சர்வ வியாபியான ஈஸ்வரனை எந்த விதத்துல நம்ம சங்கல்பித்தாலும் அதை ஈஸ்வர மதம் அல்ல என்று சொல்வதற்கு இடம் உண்டா? இந்த ஒரு கேள்வி வருதல். அது எனக்குள்ள இல்ல, ஆனா வெளியில தான் ஈஸ்வரன் கோவில்ல தான் இருக்கிறாரு, நான் சரியாதான கும்பிடுறேன், நான் உண்மையில ஈஸ்வர மதத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வருதுல்ல. அப்ப அதுக்குதான் எனக்குள் அந்த ஈஸ்வரத்தன்மை இருக்கிறதால தானே என்னால கேட்பது காண்பது அறிவதற்கு எல்லாமே அதுல முடிகிறது. அப்ப அந்த ஈஸ்வர தன்மையில் இருந்து தானே வெளியில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பிம்பங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்போ எந்த ஈஸ்வரத்தன்மையை வைத்து நாம் வெளியில் பார்த்து கொண்டு கேட்பது காண்பது அறிவது இத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோமே, அதையே இல்லை என்று மறுத்து, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிம்பங்களில் தான் ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு இருக்கிறார் என்றால் அது உண்மையில நம்ம ஈஸ்வர மதத்துக்கான ஈஸ்வர சேவை செய்வதற்கான ஈஸ்வர மதம் என்று சொல்வதற்கான தகுதி நமக்கு இருக்கின்றதா? அப்ப இருக்க முடியாதது. ஒருவன் செத்தால் பிணமாகின்றான். அதற்கு ஏதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமான அந்த பிணத்தால முடியாதது. அதுக்கு என்ன காரணம்? அதற்குள்ள அந்த ஈஸ்வர சைதன்யம் இல்லாதிருத்தல்.
அப்ப அந்த சைதன்யம் என்பது இந்த இடத்துல என்னன்னு வரும்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த ஈஸ்வரத்தன்மை, அந்த ஜீவன் என்பது எங்கேயோ ஒரு புருவ மத்தியத்தில் இருக்கிறது. அதனுடைய சக்தியான அந்த வாயு ஆனது அந்த உணர்வு பூர்வமாக உடல் முழுவதும் முத்திர துவாரம் நுனி வரையிலும், கட்டை விரல்களுடைய நுனி வரையிலும், விரல்களுடைய நுனி வரையிலும், உச்சந்தலை வரைக்கும் அது சர்வ வியாபி, நமக்குள்ள ஃபுல்லாவே அது பரவி இருக்கு. அதுதான் இந்த இடத்துல உணர்வு பூர்வமான அந்த ஈஸ்வரனுடைய சைதன்யம் என்பது. ஈஸ்வரன் என்பது நமக்குள்ள ஆகாசமாகிய அந்த சிரசில் இருக்கின்றான். அதனுடைய சைதன்யம் நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கிறது உணர்வு ரீதியாக. அதுதான் இந்த இடத்துல சைதன்யம் என்பது. அப்ப நமக்குள்ள அந்த ஈஸ்வர சைதன்யம் இல்லாவிடில் நமக்கு யாதொரு உணர்வும் கிடையாது. இக்காணுகின்ற இந்த உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் நமக்கு கிடையாதது. நமக்குள்ள உயிர் இருந்தா தானே இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த உணர்வு இருக்கும். ஒரு செத்த பிணத்துக்கு இது இருக்கிறதா? இல்ல. அப்ப காணுகின்ற உலகம் முதலிய யாதொரு நிலையுமே இந்த இடத்துல கிடையாது. இதனால ஈஸ்வர சைதன்யத்தினால்தான் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் முடிகிறது. அந்த சந்தர்ப்பத்துல ஈஸ்வரனே இவைகள் எல்லாவற்றுக்கும் அறிகிறார் என்று நம்ப வேண்டியது. இந்த மாதிரி ஈஸ்வரனாயிருக்கின்ற அந்த தான் அந்த தன்மை தானல்ல ஈஸ்வரன் என்றோம், ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்றோம், இது கோவிலில் உள்ள பிம்பங்களில் தான் இருக்கிறார்கள் என்றோம். இந்த மாதிரி சங்கல்பிக்கும் போது நம்மள ஈஸ்வர மதஸ்தர் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு இடம் உண்டான்னா, இந்த மாதிரிலாம் ஆலோசிச்சு பார்த்தோம்னா நாம் நிரீஸ்வர மதத்தான் தான், இறை மறுப்பாளர்கள் தான். எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய தன்மையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நான் நிரீஸ்வர மதத்தவர் தான். அதாவது ஈஸ்வரன் இல்லாதே நாசம் செய்கிறவர்களே ஆகின்றோம். அப்ப எனக்குள்ள ஈஸ்வரன் இல்லைன்னா அந்த ஈஸ்வரனை வச்சுதான் கேட்கிறோம், பார்க்கிறோம், அறிய முடியுது, அதனுடைய சக்தியை வச்சுதான். ஆனா அதையே நம்ம ஒத்துக்கலைன்னா நம்ம நிரீஸ்வர மதத்தவர்கள் தான். ஆனால் தன்னிலுள்ள அந்த ஈஸ்வர சக்திய வெளியில விடாம எவன் ஒருவன் தன்னில் தானே நிலை நிறுத்துகின்றானே அவனே ஈஸ்வர மதத்தவன். அந்த ஈஸ்வரனுடைய சக்தி, அந்த ஜீவனுடைய சக்தி அத வாயு ரூபமாக வெளியில வியாபிக்க விடாமல் தனக்குள்ளேயே அந்த வாயுவை அசையாமல் நிலைநிறுத்தும் போது தான் அந்த ஈஸ்வருடைய சக்தியை நம்ம வெளியில விடாம நமக்குள்ளே தன்னில் தானே அதை நிலை நிறுத்தணும். அப்பதான் உண்மையில நம்ம ஈஸ்வர மதத்தவர் என்ற நிலையை பெறுகிறோம். அப்ப அதுக்குதான் ஒரு கேள்வி சீடன் கேட்கிறாரு. அப்ப என்னிலுள்ள அந்த ஈஸ்வர சக்திய வெளியில விடாம எனக்குள்ள அது எப்படி நிறுத்துவது? இந்த மார்க்கத்தை தான் எனக்கு காண்பித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழிதான் எனக்கு சொல்லிக் கொடுங்கோ, அததான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்ப அந்த மார்க்கத்தை காண்பித்து தருகிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் குரு. அப்ப குரு என்பவர் யார்? அப்ப அதுக்கு சீடன் சொல்றாரு, குரு என்பவர் ஈஸ்வரன் என்று எனது நம்பிக்கை. அப்ப ஈஸ்வரன் ஒரு காலம் அது குருவாக வருவதற்கு இடமில்லை. அது காரணம் என்னன்னா, ஈஸ்வரன் நாம ரூபங்கள் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த வஸ்து என்று இப்பதானே நான் சொன்னது. அதையும் நீதானே அதை சொன்ன. அது அப்படி உள்ள வஸ்து நம்மிலிருந்து வேறுபட்டால் வேறுபட்டு இருக்கிறதா இல்ல வேறுபடாமல் இருக்கின்றதா? எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சைதன்யம் நமக்குள்ளேயும் இருக்குது. அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் எப்படி குருவாக வெளியில் வர முடியும்? ஒரு நாம ரூபங்கள் தான் அது இருக்கிறது. சர்வ வியாபிக்கு நாம ரூபங்கள் என்றுதான் இல்லதான சொல்றோம். அப்ப ஈஸ்வரன் என்பவர் குருவாக வருவதற்கு இடம் இருக்கான்னா கிடையாது. அப்ப அது எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த பொருள் அப்பின்னமாய் பின்னப்படாமல் பிரிவுகள் டிவிஷன் பல பிரிவுகளாக உண்டாக்காமல்
வேறுபடாமல் தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த வஸ்து நமது குருவாக வருவதற்கு இடம் உண்டானா கிடையாது. காரணம், குருவாக வருகையில அது நம்மிலிருந்து அது வேறுபட்டு நம்ம சங்கல்பிக்கின்றோம். அப்போ குருவாக வந்தன்னா அது நம்மிலிருந்து அது வேறுபட்டு வேறொரு பொருள் நாம தான் நம்ம சங்கல்பிக்கிறோம். ஈஸ்வரன் அப்ப நான் வேற, ஈஸ்வரன் வேற, நான் வேற, குரு வேறன்ற மாதிரி வேறுபட்டுத்தான் நம்ம சங்கல்பிக்கின்றோம். அந்த டைம்ல குரு வேறுபடுகிறது. அப்படி வேறுபடும் போது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடம் உண்டானா கிடையாது. அப்போ ஈஸ்வர சைதன்யம் நம்மில் இல்லைன்னா பிணமாகின்றோம். அப்ப ஈஸ்வரன் தான் குருவா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறார்னா அப்ப நமக்குள்ள அது ஈஸ்வரன் இல்ல, அது சுத்தமாக அது வெளியில போயிடுச்சுன்னா நம்ம சைதன்யமே அதனுடைய இல்லைன்னா நமக்குள்ளோ நம்ம என்ன ஆகின்றோம்? ஒரு பிணமாகத்தான் இருக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சைதன்ய அந்த வஸ்துவை நம்மிலிருந்து குருவாக வேறுபடுத்தும் போது நாம் பிணமாகின்றோம் அல்லவா? அந்த விதத்துல நம்ம பார்க்க சொல்லோ ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடம் உண்டான்னா இந்த மாதிரி ஆலோசிச்சு பார்த்தன்னா ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடம் இல்லை. அப்ப ஈஸ்வரன் குரு அல்ல என்பதற்கு உதாரணம் என்னன்னா, ஈஸ்வரன் உண்டென்றா இல்லை என்றா உனது நம்பிக்கை, உண்டென்றுதான் நம்பிக்கை. அப்ப அந்த ஈஸ்வரன் ஒரு சமயத்துல மத்தன இருக்கிறாரா, இல்ல எப்பவுமே இருக்கின்றாரா? அப்ப எல்லா சமயத்திலும் உள்ளவர் தானே ஈஸ்வரன் என்பது, முக்காலங்களிலும் உள்ளவர் தானே ஈஸ்வரன் என்பது. அப்ப நம்ம தூங்குற சமயத்துல ஈஸ்வரன் உண்டா இல்லையான்னு பார்த்தனா உண்டு. அதே சமயத்துல ஒரு குருவானது நமக்கு அருகில வந்தாருன்னா நம்மளால அறிய முடியுமான்னா அறிய முடியாதது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தனா, நம்ம தூங்கும் சமயத்துல ஈஸ்வரர் உண்டு, அந்த சமயத்துல நம்ம அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஈஸ்வரனுக்கு 2 நிலைமைகள் இருக்கின்றன. அது எந்தெந்த நிலைமைகள் பாத்தீங்கன்னா, சகலத்துவம் அதாவது கலக்கம் உடையதும், நிஷ்கலத்துவம் அதாவது களங்கம் இல்லாததுமாகும். அப்போ ஈஸ்வரனுக்கு இயல்பாகவே 2 நிலைமைகள், சகலத்துவம், நிஷ்கலத்துவம். ஒண்ணு கலக்கமுள்ள தன்மை, அசையக்கூடிய தன்மை, இன்னொன்னு கலக்கம் இல்லாத தன்மை, அசையாமல் இருக்கக்கூடிய தன்மை அது. அப்ப ஈஸ்வரனுக்கு எப்போ அந்த சகலத்துவம் சங்கல்பிக்கின்றதோ சம்பவிக்கின்றதோ அந்த சமயத்துல தான் அந்த ஈஸ்வரன் சகுணனாகி அதாவது குணம் உடையவனாகி அப்போது விகாராதிகள் உண்டாகி அந்த டைம்ல தான் அந்த எண்ணங்கள் பலவிதமாக பிரிவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாகத்தான் படைப்பு காத்தல் அடித்தல் இந்த மாதிரி உண்டாகி ராக துவேஷம் அப்பதான் உண்டாவது. அதாவது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த விருப்பு வெறுப்பதான் ராக துவேஷம் சொல்கிறது. அந்த மாதிரிதான் அந்த அமைந்தது. அது சகலத்துவம் ஆகும் போதுதான் ராக துவேஷம் என்ற நிலைக்கும் விருப்பு வெறுப்பு நிலைக்கும் அது தள்ளப்படுது. அப்ப ஈஸ்வரனுக்கு எப்ப ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம் அதாவது கலக்கம் இல்லாமல் அந்த நிலை தன்மை வருதோ அப்போ ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா நிர்குணங்களாய் அதாவது குணங்கள் அற்றவராய் அதாவது குணங்களே சுத்தமாக இல்ல, ரஜோகுணம் தமோகுணம் சாத்வீக குணம் இந்த 3 எந்த குணங்களும் இல்லாத அந்த நிலைமையில நிர்விகாரியாய் அதாவது பல்வகையான பிரிவுகளாக எண்ணங்களாக அது பின்னப்பட்டு பல்வகை தோற்றங்களாக எதுவுமே ஆகாத ஒரு விகாரமற்றதாக சிருஷ்டி சிதி அதாவது சம்ஹாரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாததாய் அந்த டைம்ல எதுவுமே கிடையாது. அந்த ஜீவனுக்கு அது ராக துவேஷம் இல்லாம அமைகிறது. எப்ப அது நிஷ்கலத்துவம் கலக்கமில்லாத தன்மையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமையுது. இவைகள் அனைத்துமே உண்டாகிறது எந்த இடத்தில் இருந்தால் தண்ணிலிருந்து தான் இது எல்லாமே உண்டாகுது. இது இல்லாம ஒரு பிணத்துக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாதது. அது ஏனென்றால் அந்த பிணத்துல
ஈஸ்வர சைதன்யம் இல்லாததாக. அதுல ஈஸ்வரனுடைய சைதன்யம் என்பது சுத்தமா கிடையாது அதுல. அப்ப ஈஸ்வர சைதன்யம் தன்னில் இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி அவஸ்தைகள் என்பது இயல்பாவே அது உண்டாவது. அது எப்படின்னா, தன்னில் உள்ள அந்த ஈஸ்வர சக்தி தன்னிலேயே லயித்து வெளியில் வியாபிக்காமல் இருக்கும் போது நிஷ்கலனாகிறது. அது எப்போ இருக்குதுன்னா, அந்த நிலைமை நம்மளுக்கு எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த தூக்கத்துல இருக்கும் போதுதான் அந்த நிலைமை நமக்கு வருது. அப்ப நமக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு அந்த டைம்ல எந்த விதத்திலையும் அதுக்கு ஒரு கலக்கம் கிடையாதது. அது கலக்கமின்றி அது நிர்மலமாய், அதாவது சுத்தமாக இருக்கும் போது, எண்ணங்களுடைய எந்த கலப்புமே இல்லாம அது சுத்தமாக இருக்கும்போது, பரிசுத்தமாக ஆத்மாவாய் இருக்கின்ற அது பியூர் நிலைமை அதுதான். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. மிக கொடூரமான மிக கொடூரமுடையவனாக கொலை பாதகனாய் இருக்கின்ற ஒருத்தன் தூங்குற சமயத்துல அவனுக்கு ஜீவன் இருக்குது. அப்ப அந்த ஜீவனுக்கு எந்த விதத்திலையும் அந்த டைம்ல ஒரு கலக்கம் இல்லாத நிலைமையில இருக்கிறது. அந்த சமயம் அந்த ஜீவனானது நிஷ்கலனாகின்றது. அப்ப நம்ம தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதுதான் கலக்கம் உள்ள நிலைமை நம்ம தூங்கும் போது அந்த ஜீவன் நிஷ்கலன் ஆகிறது. அப்பதான் அதுக்கு அது 3 குணங்கள் கிடையாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா எந்த வித விகாரமும் கிடையாது. அதே சமயம் சிருஷ்டி சிதி சம்பாரம் இந்த எந்த நிலைமையும் கிடையாதது. அப்பதான் அந்த ஜீவன் தான் சிவன் என்றது. அப்போதான் ஜீவ சிவஹம்னு அந்த டைம் தான் நம்ம சொல்கிற அந்த நிலைமையில் தான் அது இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய கொடூரனாக இருந்தாலும், கொலைபாதகம் உடையவராக இருந்தா கூட சரி, அது தூங்குற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் சிவனாகத்தான் இருக்கிறது. அந்த நிலைமை தகவலி அது வெளியில வியாபிக்கும் போதுந்தா மற்றொன்றாய் பிரதிபிக்கும் பொழுது, அதாவது பிரதிபலிக்கும் போது ஜீவனும் அந்த பிரதிபலித்தலை விட்டு வெளியே வியாபிக்காமல் தண்ணீர் தானே லயிக்கும் போதுதான் அது சிவனாகிறது. அது வெளியில போச்சுன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சகலத்துவமாக அது மனமாக மாறுது. பலவித எண்ணங்களாக அது தோணுது. அந்த மாதிரி அந்த ஜீவன் பிரதிபலிக்காம அதை விட்டுட்டு அது வெளியில வியாபிக்காம அது தண்ணீர் சிவனாகுது. காரணமா அந்த ஜீவ சிவகம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த சிவன் தான் அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு தான் இந்த மாதிரி சொன்ன விதத்துல நிஷ்கலத்துவம் எப்போ உண்டாயிற்று, அப்ப அந்த ஈஸ்வரன் நிர்குணம் ஆகிறது. நிர்குணம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குணமும் இல்லாத அந்த நிலைமைக்கு தான் நிர்குணம் சொல்றது. அந்த டைம்ல சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இதெல்லாம் எந்த குணமும் அந்த ஜீவனுக்கு இருக்காது. அதாலதான் அதை நிர்குணம்னு சொல்றது. அப்பதான் நிர்விகாரியாய் எந்த விதமான எண்ணங்களும் அது பின்னப்படாமல் பலவித பிரிவுகளாக பிரியாமல் ஒரே நிலைமையில இருக்கிறது. எந்த ஒரு விகாரமும் இல்லாமல் இருக்கிற நிலம்தான் அது நிர்விகாரியா நிர்மோகியா. எதை கண்டும் அது விருப்பப்படுறதில்லை, அது மோகிக்கிறது கிடையாது. அதுதான் நிகாரியாய் அது நிர்மோகியாய் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ராக துவேஷாதிகள் இல்லாமல், அதாவது விருப்பு வெறுப்புகள் இல்லாம அப்பதான் அந்த தூக்கம் அந்த தூங்குகின்ற நிலைமையில அப்பதான் இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் தன்னிலே இருக்கின்ற அந்த ஈஸ்வர சைதன்யம் அது வெளியில வியாபிக்காம தனக்குள்ளேயே அது அடங்கி நிர்குணன் நிஷ்கலன் நிர்விகாரி இந்த மாதிரி அமைங்கிறது. எப்போ நம்ம அந்த தூக்கத்திலிருந்து விழிச்சு தனது சக்தி எப்போ அது சுவாசம் மூலமாக 5 இந்திரியங்கள் மூலமாக வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பதான் அது சகலனாகிறது. பலவிதமான கலக்கம் என்பது அது ஜீவசக்தியான வாயு பின்னப்படுறதால ஏற்படுது. அப்ப சகலன் என்றால் அது கலக்கத்தோடு கூடியவன் என்றது. அப்ப பாத்தீங்கன்னா விகாரியும் சத்குணனும் சகுணனும் ஆகின்றான். சகுணன் என்பதுன்னா இப்ப சொன்ன அந்த 3 குணங்களோடு கூடியவன் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். அப்ப அந்த டைம்ல தான் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் இதெல்லாம் உண்டாவது. இதெல்லாம் எதுல எங்கிருந்து பாச்சுன்னா தண்ணியிலிருந்து தான் உண்டாவது. தான் இல்லைன்னா இந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையும் இல்லை. அப்பதான் தான் தானே சகலத்துவமாகவும் தான் தானே நிஷ்கலத்தனாகிறதும் சகுணங்களும் நிர்குணம் ஆகின்றோம், விகாரி ஆகின்றதும் நிர்விகாரி ஆகின்றதும்
இது இல்லாம அழையால தான் தானே ஈஸ்வரன்றது. அப்ப தானா இருக்கின்ற அந்த ஈஸ்வர சைதன்யம் எப்ப தண்ணிலே அடங்கி தூங்கும் போது அந்த ஈஸ்வர சைதன்யம் ஒன்று மாத்திரமே அந்த டைம்ல இருக்கிற நிலைமை அதில், மற்ற டைம் எல்லாம் மற்றதெல்லாம் இல்லாமல் அது ஒன்று மட்டும்தான் அந்த டைம்ல ஆயிடுது. அதனால்தான் தூங்கும் சமயத்துல குரு நமக்கு அருகில இருக்கும்போது நமக்கு தெரியாமல் போகுது. ஆனால குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கல்பம் நமக்கு எப்போ உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தூக்கம் வீழ்ச்சும் போதுதான் உண்டாகுது. அப்போ தூக்கம் வீழ்ச்சும் போதுதான் நம்மளால சங்கல்பம்னு ஒண்ணு பண்ண முடியுது. அது எங்கிருந்து பண்ண முடியுதுன்னா, அது எண்ணிலிருந்து தான் அது பண்ண முடியுது. அப்ப எண்ணிலிருந்து எங்கிருந்து பண்ண முடியுதுன்னா, நம்ம தூங்கும் போது நம்ம இருக்கிறோம். அப்போ சங்கல்பம் உண்டாயிடுச்சா, அப்ப தூக்கம் வீழ்ச்சும் போதுதான் சங்கல்பம் அப்பதான் உண்டாகுது. தூங்க சொல்ல கிடையாது. அப்ப தூக்கம் விழிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி விகாராதிகள், அதாவது அந்த எண்ணங்கள் பல உருவாச்சு. அந்த அந்த விகாரிகள் இருந்துதான் அந்த குரு என்ற ஒரு எண்ணம் உருவாகுது. அப்ப அந்த விகாரம் எங்கிருந்து உண்டாகுதுன்னா, அது ஜீவன்ல இருந்து தான் உண்டாகுது. அது ஜீவன்ல இருந்து அது எப்படி உண்டாகுதுன்னா, தூங்கும் சமயத்துல ஜீவன் இருக்கு. அப்ப விகாரதிகள் உண்டான்னா கிடையாது. ஏன்னா ஜீவன் ஒரு சலனமற்ற நிலையில அது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. தூக்கம் விழிக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு சங்கல்பம் உண்டாகுது. அப்ப அந்த சங்கல்பம் எங்கிருந்து உண்டாகுதுன்னா, மனதில் இருந்துதான் அது உண்டாகுது. மனோன்னு ஒண்ணு இல்லைன்னா யாதுமே கிடையாது. அப்ப குரு என்கின்ற சங்கல்பம் மனதில் இருந்துதான் உண்டாகிறது. அப்ப யாருன்னா நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, குரு யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரவருடைய மனம்தான் அவர்களுக்கு குரு என்ற முறையில தான் இந்த சித்த வேதம் இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலே கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வேதத்தினுடைய முதல் அத்தியாயம். அதில் தொடக்கத்திலேயே சீடன் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பார். மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான எனக்கு கரையேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேள்வி தான் ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை அவர் மாயா சமுத்திரம் அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்ணியிருக்கிறாரு. அதில் நான் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டேன். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஆனந்தமானது இங்கே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து பார்த்தா ஒரு தற்காலிகமான ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அது நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. அப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இங்கே வழிவகைகள் பல வகையிலையும் தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை. கூடவே அந்த துன்பமும் அதிகமாக இருக்குது. மாயினுடைய அலைக்கழிப்பும் அதிக அளவில் இருக்குது. அதனால இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே சீடன் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் அது வரணும். நம்மளுடைய புரிதல் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிரந்தரமான ஆனந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊர்ஜிதம் நமக்குள்ளார முதல்ல வந்திருக்கணும். ஏன்னா இங்கே ஏதாவது ஒன்று இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் கூட அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற உறுதிப்பாடு நமக்கு எப்போ உண்டாகுதோ அப்போ தான் வேற எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடலும் நமக்குள்ளார வரும். அதனால ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறவர் முதல்ல இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை முதல்ல நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து இங்கே என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத அவர் புரிஞ்சிருக்கணும்.
அப்பதான் அவர்னால இங்க இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்க இருக்குதுங்கிற கேள்வி அங்க எழும். அப்ப அந்த மகான் காமிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் படி நம்மளால நடக்க முடியும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இது சார்ந்த ஒரு கேள்வி எழுந்ததுனால தான் நாம் இந்த ஆன்மீக பாதையில் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அப்போ அவர்னால உள்ள நுழையிறதுக்கு அந்த சத்தியத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு தகுதி வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எங்கே அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதை சார்ந்த வழியாவது கேட்க முடியும். நம்ம எந்த ஊருக்கு போகணுன்னு ஒரு சின்ன ஒரு அடையாளமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒருத்தர்கிட்ட போய் இந்த ஊருக்கு போகணும், இதுக்கு வழி சொல்லுங்கன்னு நம்ம கேட்க முடியும். நான் எங்கேயாவது போகணும், வழி சொல்லுங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அப்போ நாம் எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த சீடனை போலவே ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பித்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் எது நல்ல மார்க்கம்னு நீ நினைக்கிற, எங்கே போனால் உனக்கு அந்த கரை கிடைக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஓரளவுக்காவது நம்மளை மாதிரியே அந்த சீடனும் பதிலை வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறார். எல்லாம் வல்ல ஈஸ்வரன் இடத்தில் அப்படின்னு சொல்லி. அப்போ ஓரளவுக்கு தெரியுது, பற்றற்றானை பற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பற்று எல்லாமே பற்றியவை எல்லாம் பற்றற்று போயிடும். பற்றில்லாதவன் எவனோ அவனை பற்றி பிடிக்கிறது தான் பற்ற விடுவதற்கான ஒரு வழி அப்படிங்கிறத நம்மளை மாதிரியே அவரும் புரிஞ்சு வச்சுருந்ததுனால அதே பதிலை சாமிக்கிட்டையும் சொல்கிறார். எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடத்தில் சேர்றதுக்கு தான் நான் வழி கேட்குறேன். எனக்கு அந்த வழி தெரியுது, எங்கே போனால் விடுதலை கிடைக்கும்னு தெரியும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. அதனால் ஈஸ்வரனிடத்தில் சேர்வதற்கான வழியை காமிச்சு கொடு அப்படின்னு தான் அவர் கேட்குறார். சரி, இப்போ ஈஸ்வரன் இடத்துல போகணும், அந்த ஈஸ்வரன் யாருன்னு ஏதாவது ஒரு அடையாளம் தெரியணும் இல்லையா? யாரோ ஒருத்தரை கை காமிச்சு இவர் தான் அவர் அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளால் நம்ப முடியாது. அப்போ ஏற்கனவே சில மகான்கள் வந்து இறைவனை தரிசனம் பண்ணவங்க சில அடையாளங்களை வேதங்களில் ஸ்ருதிகளாக எழுதி வச்சுருப்பாங்க. அதை ஓரளவுக்காவது படித்தோ கேட்டோ தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்போ ஈஸ்வரன் இடத்துல போய் சேரணும்னு சொன்னால் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாருங்கிற ஒரு சில அடையாளமாவது நம்மகிட்ட தெரிஞ்சிருந்தாதான் அந்த வழிகாட்டி காண்பிக்கக்கூடிய பாதையில் நம்ம பயணப்படும் போது அந்த ஈஸ்வரன் அடையும் போது ஓ இதுதான் ஈஸ்வரனுங்கிறத நம்மளால் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருப்பார்னே தெரியாமல் எப்படி நாம் போய் அவரை சந்திக்க முடியும்? ஒருத்தர் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறாரு, அவரை நான் நேரில் சந்தித்தது கிடையாது. அவர் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேங்கிறாரு, இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவரை நான் கூப்பிடுறதுக்காக போகிறேன், அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக சந்திக்கிறதுக்காக நான் போகிறேன். அவருடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது அவர் சொல்லியிருந்தா தான் இவர் தான் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். அவர் எதுவுமே சொல்லலைன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணதா, நீங்கள் தான் இந்த ஊரை சார்ந்தவரா, நீங்கள் தான் இந்த பெயரை சார்ந்தவரான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதே நான் கண்ணாடி போட்டிருப்பேன், வெள்ளை சட்டை அணிஞ்சிருப்பேன், தலைமுடி கொஞ்சம் நிறச்சிருக்கும், நான் உயரமாக இருப்பேன், குண்டாக இருப்பேன், அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் அவர் வந்து அங்கே சொன்னாதான் அங்கே போய் நின்று பார்த்ததுமே இவர் தான் நம்மளுக்கு கால் பண்ணது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனை பற்றின ஏதாவது அடையாளங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி ஏதாவது அடையாளம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட ஒரு அடையாளம் தான் நமக்கு தெரியும். இறைவனுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய 3 தொழில்களை செய்யக்கூடியவர். அவரை பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்லி அழைப்பாங்க. அப்படிதான் உலகத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீடனும் அங்கே பதில் சொல்லியிருப்பார். சரி, இந்த 3 தொழில்கள் சரி, இதை தவிர்த்து இன்னொரு அடையாளம் இருக்குது, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சாமி ஒரு கேள்வி கேட்பார். ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன? அந்த அடையாளத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பார். அதுவும் நமக்கு தெரியும், அவர் தூணிலும் இருப்பவர், துரும்பிலும் இருப்பவர்ன்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளாக இருக்கிறாருங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டு வச்சிருக்கிறோம்.
ஆமா, அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஈஸ்வரன் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால், ஒரு பரம்பொருளாக இருந்தால், அவர் நமக்குள்ளார இருக்கணுமா இல்லையா? ஏன்னா நமக்கு உள்ளாரங்கிறதும் அந்த எல்லா இடங்களிலும் சேர்ந்தது தானே. உள்ளும் வெளியும் சேர்ந்தது தானே எல்லா இடம்னு சொல்லக்கூடியது. அப்போ எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறவர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்குள்ளாரே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆளா தான் அவர் இருக்க முடியும். அப்படி நமக்குள்ள நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆளை என்னைக்காவது போய் நாம நமக்குள்ளார போய் தேடி பார்த்துருக்கிறோமா? இது நாள் வரைக்கும் மலைகளுக்கும் கோவில்களுக்கும் புனித நீராடுறதுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு ஒரு படம் வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்குமே தான் வெளிமுகமான தேடலையே தான் நம்ம செஞ்சுட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் இறைவனை பார்த்ததாக புராண கதைகளிலும் சில திரைப்படங்களில் கூட நம்ம கவனிச்சா தெரியும். இறைவனை கவனித்ததாக அவரை அறிந்ததாக சொல்லப்படுகிற அந்த மகான்கள் என்ன பண்ணி அவங்க அதை அறிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தான் மேலே புத்து கட்டுற அளவுக்கு அசையாமல் உட்காந்து தவம் பண்ணியிருப்பாங்க. அந்த தவத்தினுடைய தன்மையை பார்த்து வியந்து போய் இறைவனே இறங்கி வந்து உன்னுடைய தவத்தை நான் பார்த்து நான் மெஞ்சிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த தவ யோகியை தேடியே இறைவன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்டதாக புராண கதைகளையும் திரைப்படங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இறைவனை நாம வெளிமுகமாக தேடிக்கிட்டே இருக்கிறோம், அவர் கண்ணில் படவே மாட்டேங்கிறாரு. ஆனால் இறைவனை பார்த்தவங்கெல்லாம் யாரும் இறைவனை தேடின மாதிரி தெரியல, இறைவனை தன்னை நோக்கி வர வச்ச மாதிரி இருக்குது. அப்போ உள்முக பயணத்தில் அவங்க பாட்டுக்கு பேசாமல் எல்லா சலனத்தன்மையும் விட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா இறைவனே தேடி வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்களை தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். அந்த உள்முக பயணத்தில் நாம் இது நாள் வரைக்கும் ஈடுபடவே கிடையாது. அதனால தான் இறைவன் பற்றின அனுபவங்களோ இறைவனுடைய தன்மைகளை பற்றின உணர்வு பூர்வமான அனுபவங்களோ நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணம். வெறும் கேள்வி மட்டுமே பட்டுட்டு இருக்கிறோம். கதைகளிலும் பாடல்களிலும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கியங்களிலும் கேள்வி மூலமாக மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு அனுபவ ரீதியாக வரணும் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார போய் நிலைநிறுத்தி வைக்கணும். அப்போ உள்முக பயணத்தில் நம்ம இல்லாதது தான் இறைவனை காணாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுகையாக இருக்குது. அதுதான் இங்கே காரணமாக இருக்குது. அதனால இறைவனை நாம் உள்முகமாக வணங்கும் போது அவரை கண்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறதான் சாமி சிவானந்த பரமேஸ்வரனுடைய கருத்து. ஆனால் இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அவர் எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே போய் தரிசிச்சா என்ன? எல்லா இடங்களிலும் அவர் தானே இருக்கிறாரு. வெளியில் தேடுனா என்ன, உள்ள தேடுனா என்ன? அப்போது உலகம் என்ன சொல்லுது? வெளியில் தேட சொல்லுது. சிவானந்த பரமேஸ்வரர் என்ன சொல்கிறாரு? உள்ள தேட சொல்கிறாரு. அப்போது சிவானந்த பரமேஸ்வருடைய கொள்கைப்படி கூட அவர் சர்வ வியாபகத்துவம் அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் ஏற்படுது. அவர் வெளியில் தேடாத உள்ள தேடு அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அவர் வெளியில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கருத்து கூட அதில் வர்றதுக்கான ஒரு நிலைமை உண்டாகுது. அவருடைய சர்வ வியாபகத்துவத்து மேலேயே சந்தேகப்படுகிற அளவுக்கு சாமி வந்து உள்முக பயணத்துக்கு நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ இதை கவனித்து பார்க்கும்போது அவர் வெளியில் கிடையாது, அவர் உள்ளதான் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் நான் வெளியில் தேடக்கூடாது? அவர் தான் சர்வ வியாபியாச்சே, ஏன் உள்ள மட்டும் தேட சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி சாமியை பார்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவானந்த பரமேஸ்வரர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நமக்குள்ளார இந்த ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வெளித்தேடலை கவனிக்க முடியும். பார்க்கறதும் கேட்கறதும் அறிகிறதும் எல்லாமே நமக்குள்ளார ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் தான். அந்த சைத்தன்யம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் வெளியில் இருக்கிற எந்த விவகாரத்தையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது.
தூங்கும்போது கூட நம்மளுடைய சைத்தன்யம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால தான் வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்மளால பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியல. எப்போ நம்மளுடைய ஜீவனுடைய சைத்தன்யம் புலன்கள் வழியாக வெளியில வியாபிக்குதோ அப்பதான் நம்மளால வெளியில் இருக்கிற இந்த உலகம் சார்ந்த காரியங்களை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியும். அப்ப இதை கவனிச்சு பார்க்கும்போது இதனால் வரைக்கும் பார்த்தும் கேட்டும் அறிந்தது யார் ஆகும்னு நாம நம்ப வேண்டியதா இருக்குது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வர சைத்தன்யம் தான் அது, ஜீவனுடைய சைத்தன்யம் தான் அது. அந்த சைத்தன்யம் தான் இந்த புலன்களை கதவு ஜன்னல்களாக உபயோகப்படுத்தி வெளிமுக தேடல்களுக்கு பயன்படுத்திட்டு இருந்தது. அந்த சைத்தன்யம் நம்மில் இல்லாமல் போகும்போது எதையுமே அறிய முடியாத ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்போ இதன் மூலமாக இந்த கருத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது இந்த செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம், செத்ததுக்கு அப்புறம் மோட்சம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இங்கே தளர்ந்து போயிடுது. ஏன்னா நம்மளில் இருக்கக்கூடிய ஜீவனானது இந்த உடம்போடையும் மனசோடையும் ஐக்கியப்பட்டிருந்தால் தான் அதனால அறிவதற்கும் அனுபவப்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த உடம்பை விட்டு அந்த ஜீவனானது தனித்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதனால பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. அப்போ செத்ததுக்கு அப்புறம் இந்த கூட்டை விட்டு வெளியில போன ஜீவனானது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் எதையும் அனுபவிக்க போறது கிடையாது. அப்படி ஒருவேளை அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஜீவனானது இந்த உடம்பையும் மனசையும் எடுக்காமலே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால தான் அது உடம்பையும் மனசையும் எடுத்துட்டு வந்து இங்க அனுபவப்பட்டு இருக்குது. உடம்புல ஒரு உறுப்புக்கள்ல ஒரு அடைப்பு இருக்குது, ஒரு ஊனம் இருக்குது, கேட்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, டேஸ்ட் தெரியாது, முகர் தெரிய முடியாது, தொட்டால் சொரணை இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வகையாக அது வெளிமுகத்தோட வைக்கக்கூடிய தொடர்பானது அறுந்து போயிடுது. கண்கள் பழுதடைந்து போகும்போது இந்த கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய அந்த அறிவானது இல்லாமல் ஆகிறது. காது பழுதாகி போகும்போது கேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவானது இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த 5 வகையான அறிவுகளை அறிவதற்கு தான் இது இந்த புலன்களை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்குது. அது வெளியில இருக்கக்கூடிய உலகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இங்க ஈஸ்வர சைத்தன்யம் இருந்தால்தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் ஆகும்போது பிணமாகிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நாம காப்பாற்ற வேண்டியது எதையும்? ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாமல் நம்ம இறைவனை தேடி என்ன பண்ண போறோம்? எதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்? அப்புறம் ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் தான் இறைவனை அறிவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அப்போ ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிறதுக்குள்ளார அவர் அறியறதுக்கான எல்லா வழிவகைகளையும் நம்ம செஞ்சு வச்சிடணுங்கிறது தான் இங்க சாமி சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கு தான் அவர் உள்முக பயணத்துக்கு போங்க, அங்கதான் இறைவன் இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது, அந்த இருப்பிடத்துக்கு போனவங்க அவரை தரிசிச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி தேடி போனவங்க எல்லாருமே வெளிமுகமாக தேடி போனவங்க எல்லாருமே செத்துதான் போயிருக்கிறாங்க. இதை கூட ஒரு சித்தர் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். கோடிக்கணக்கான பேர் வெளிமுக தேடல இருந்தே செத்து போயிட்டாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. அப்போ நாமளும் வெளிமுக பயணத்துல இருந்து இதை தேடிட்டும் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். செத்து போனதுக்கு அப்புறம் இறைவன் அறிவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிடுது. அதனால தான் சாமி தன்னுடைய ஈஸ்வர சக்தியை தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறவன் தான் ஈஸ்வர மதஸ்தான். ஈஸ்வரனை அறிவதற்கான பாதையில் இருக்கிறவன், ஈஸ்வரனை அறிவதற்கான மார்க்கத்தை சார்ந்தவன். ஈஸ்வரனை அறிவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை தன்னுடைய சக்தியை தனக்குள்ளார நிலைநிறுத்தி வைக்கிற வேலையை தான் அவன் செய்வான். அப்படி செஞ்ச யோகிகள், தவ யோகிகள்னால தான் அந்த இறைவனை அறியறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது உண்டாயிருக்குது. அதனால நாம முதல்ல இறைவனை அறிவதற்கான மார்க்கத்தை சீர் செஞ்சாகணும். வெளிமுகமாக தன்னுடைய சக்தியை வெளியில வியாபிக்க வச்சு செலவு பண்ணி தீர்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த செயல்முறையை நிறுத்திட்டு
உள்முக பயணத்துல தன்னுடைய கவனத்தை செலுத்தி தன்னுடைய சக்தியை வெளிமுகமாக போக விடாமல் அந்த ஜீவ சக்தியாக இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய சைத்தன்யத்தை, அந்த ஈஸ்வர சைத்தன்யத்தை செலவாகாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் இறைவனை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ முதல்ல இறைவனை அறியணும், ஈஸ்வரனுடைய அந்த நிலைமையில நாம் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால், எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடத்தில் சேரணும்னு சொன்னால் முதல்ல நம்ம சைத்தன்யத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நாம் யாரு காமிச்சு கொடுப்பாரோ அவர்கிட்ட போய் வழி கேட்கவே முடியும். அதனால யார் யாரெல்லாம் ஈஸ்வர சைத்தன்யத்தை வெளியில விடாமல் தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஈஸ்வரனை அறிவதற்கான மார்க்கத்தில் இருக்கிறவர். அவரே ஈஸ்வர மதஸ்தன். அந்த ஈஸ்வர சைத்தன்யத்தின் மேல அக்கறை இல்லாமல் அதை வெளியில விட்டு தீர்க்கிறவர் நிரீஸ்வர மதஸ்தன். அவர் ஈஸ்வர சைத்தன்யத்தை வெளியில விட்டு செலவு பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய நோக்கம் ஈஸ்வரனை அறிவதற்காக இல்லை. இன்னமும் வெளிமுக தேடல்ல எதையாவது ஒன்று பாக்கி இருக்கும், மிச்சம் இருக்கும், ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு இந்த உலக வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ முதல்ல இந்த சீடன் கேட்ட கேள்விங்கிறது அவருக்கு சரியா விளங்கலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாயா சமுத்திரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்கிறத அவர் இன்னும் உணர்வுபூர்வமாக அனுபவப்படலைன்னு அர்த்தம். அதை அனுபவப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா ஈஸ்வர சைத்தன்யத்தை வெளியில விடாம உள்முகப்படுத்தியிருப்பார். அதுதான் ஈஸ்வரன் அறிவதற்கான ஒரு வழிமுறை. அப்படி நாம உள்ள பயணப்படும் போது நமக்கு குருவாக இருந்து வழி நடத்துறதுக்கான ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு அப்படின்னா அது ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரன் நம்மளை வழி நடத்துகிறவராக இருந்தால், நமக்கு ஈஸ்வரனவே காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவராக இருந்தால், அவர் நம்மளிலிருந்து வெளியில வரணும். வெளியில வந்து வெளிமுகமாக இருந்து நமக்கு தேவையான வழிகாட்டுதல் முறைகளை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி ஒருவேளை ஈஸ்வரனே வந்து வெளியில வந்து நமக்கு ஏதாவது வழிகாட்டுதலுக்கான முறைகளை சொல்லித்தரவரா இருந்தா, ஈஸ்வரன் நம்மளிருந்து வெளியில வரும்போது நாம என்ன ஆயிடுவோம்னா பிணமாயிருவோம். ஒரு பிணத்துக்கு பாடம் நடத்தி இங்க ஒன்றும் புரிய வைக்க போறது கிடையாது. அதனால ஈஸ்வரனும் இங்க வந்து குருவாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, ஒரு குரு அப்படின்னு சொல்லும் போது அவர் நம்மளிருந்து வெளியில வராரு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எல்லா வழிகாட்டுதலையும் செய்யறாரு. ஆனா தூக்கம்னு சொல்லக்கூடிய சமயத்துல அதே குரு நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்தாருன்னு சொன்னா நமக்கு ஏதாவது தெரியுமானா தெரியாது. அவர் நமக்கு ஏதாவது போதனைகள் கொடுக்குறாரான்னு கேட்டா நமக்கு எதுவுமே கேட்காது. ஏன் அப்படின்னா இந்த ஈஸ்வர சைத்தன்யம் உள்ளுக்குள்ள அடங்கி இருந்ததுனால. அப்ப தன்னிலிருந்து வெளியில வியாபிக்கும் போது வெளிமுகமாக இருந்து நமக்கு அந்த தேவையான வழிகாட்டுதல் முறைகளை சொல்லித்தரவரா இருக்க முடியும். ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய புரோகிதராக வேற ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் யாரு அப்படின்னா, இப்ப ஈஸ்வரனை அறியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு உண்டானது யாரால அப்படின்னா, தூங்கும் போது நமக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது. நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த எண்ணங்கள் கிடையாது. நம்ம பிணமாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த எண்ணங்கள் கிடையாது. எப்ப இந்த எண்ணங்கள் உண்டாகுது அப்படின்னா, நமக்கு உயிர் இருக்கும்போது அது உண்டாகும். அப்ப பிணத்துக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னா உயிர் இருக்கும்போது உண்டாகும். உயிர் இருக்கக்கூடிய அத்தனை நேரத்துலயும் இந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகுதான்னு கேட்டா இல்லை. கர்ப்ப பாத்திரத்துல உயிர் இருந்துச்சு, அப்பவும் இல்லை இந்த எண்ணங்கள். தூங்கும்போது உயிர் இருக்குது, ஆனாலும் அந்த எண்ணங்கள் உண்டாகிறது இல்லை. அப்போ அந்த இறைவனை அறியணுங்கிற சங்கல்பம் நமக்கு எப்போ உண்டாச்சு அப்படின்னா, அந்த ஈஸ்வர சைத்தன்யமானது நம்மளிருந்து வெளிப்படும் போது தான் உண்டாகுது. அது வெளிமுகமாக பயணப்படும் போது அதைத்தான் நம்ம மனசு அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஈஸ்வரனுடைய சக்தி, ஜீவனுடைய சக்தி, ஜீவசக்தியான வாயு. ஜீவனானது சக்தியாக மாற்றமடைஞ்சு வாயு ரூபமாக வெளியில வியாபிக்கும் போது அதுக்கு மனமாக இங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த மனமாகவும் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சுட்டு இருக்குது. அந்த மனதனுடைய சங்கற்பம் தான் நமக்கு இப்போ ஈஸ்வரனை அறியணுங்கிற அந்த தூண்டுதலை உண்டு பண்ணது.
நமக்கு இறைவன் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இறைவன் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நமக்கு ஒரு கேள்விகள் வரலாம். அதுக்காக வேண்டி கேட்கறதுக்காக நாம ஒருத்தர்கிட்ட போறோம். அவர் அவருடைய ஆங்கிள் இருந்து ஒரு பதில் சொல்றாரு. ஆனா நமக்கு இறைவன் யாருன்னே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் போய் கேள்வி கேட்டோம். அவரும் பதில் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பதில் சரியா இல்லையான்னு நம்ம மனசு வந்து விமர்சனம் பண்ணுது. இது சரியான பதில் தான் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இல்ல இது தப்பு, வேற ஏதோ ஒருத்தர்கிட்ட கேளு, இது கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போ முன்னமே பதில்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் இந்த மனசு நம்மக்கிட்ட அந்த சங்கற்பங்களை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்க வச்சுட்டே இருக்குது. இந்த மனம் நம்மக்கிட்ட எந்த பதில் சொல்லணும்னு அது ஆசைப்பட்டுச்சோ அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் இது வல்ல இது வல்லன்னு சொல்லி நம்மளை அடுத்தடுத்த ஆட்கள் கிட்ட போய்க்கிட்டே இருக்கும், கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படிதான் நான் ஒரு காலத்துல வந்து முதல் முறையாக நம்ம ஜெகதீசன் ஐயாவை நான் சந்தித்தேன். ஆன்மீகத்துக்குள்ளே நான் என்ட்ரி ஆகும்போது அப்போ நான் இந்த சித்த வித்யார்த்தி, அவர் சித்த வித்யார்த்தின்னு ஒரு மார்க்கம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கடவுள்னா யார், எனக்கு அப்போ தான் கடவுள் நம்பிக்கை லேசாக வேறுண்டுன ஒரு சமயம். கடவுள்னா யார், கடவுள் எப்படி இருப்பாருங்கிற இந்த ஜென்ரலான கேள்விகளை மட்டும்தான் கேட்டேன். அவர் அதுக்கான பதில் சொன்னார். கடவுள் மேலே இன்னும் உறுதியான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. புஸ்தகங்களை கொடுத்து படிக்க சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவர் கொடுத்த புஸ்தகங்களை படிக்க படிக்க எனக்கு இந்த யோகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், பிராணாயாமம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதிகமான ஆர்வம் ஏற்படவே நான் பல இடங்களிலும் அலைய ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பிராணாயாமம்னா என்னென்னு தெரியுமா, வாசி யோகம்னா என்னென்னு தெரியுமா, எனக்கு சொல்லி தருவீங்களான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒவ்வொருத்தையும் கேட்கும் போதெல்லாம் என் மனசு இது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. அவங்களும் ஏதோ விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நான் எந்த சித்த வித்தியத்தையும் அப்போ சந்திக்கலை. சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடிய அங்கே முன்னாடி யாசகம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க கிட்ட, சாமியார் மாதிரி ருத்ராட்சம் அணிந்து இருக்கக்கூடிய அவங்க கிட்ட தான் போய் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா விளக்கங்களுக்கும் இந்த மனசு மறுத்துக்கிட்டே தான் இருந்தது. இது கிடையாது வேற வேற அப்படின்ட்டு. இறுதியாக ஒரு சித்த வித்தியார்த்தியை நான் சந்திக்கிறேன், கணேஷ் ஐயாவை. அவர் சித்த வேதத்திலிருந்து ஒரு கருத்தை எடுத்து சொல்லி அந்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே என் மனசு ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர்த்துக்கிட்ட கேட்டும் வேண்டாம் இது இல்லை அப்படின்னு சொன்ன மனசு இந்த சித்தவேத கருத்தை கேட்டதுமே ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்னை வழிநடத்தினது யாரு? என்னுடைய மனசு தானே. என் மனம் அதை சரின்னு சொன்னதுனால தானே அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருந்தது. அது சரி இல்லைன்னு சொன்னதுனால தானே வேறொரு மார்க்கத்தை தேட வேண்டியதாக இருந்தது. அதனால தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நம்ம தழுவி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க மனமே தான் காரணமாக இருக்குது. அந்த மனமாகும் புரோகிதர், அவர்தான் குரு, அவர்தான் சங்கற்பம் செய்யக்கூடியவர், அவர்தான் நம்மளை வழிநடத்தக்கூடியவர். ஆனால் அவர் எல்லா நேரங்களிலும் அப்படி வழி நடத்துகிறாரான்னு கேட்டால் இல்லை. அவருக்கு இங்கே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டை தான் நம்மளை செய்ய சொல்கிறார். அதனால தான் சாமி சொல்கிறாரு, மனமே குரு தான், ஆனால் அது எல்லா நேரங்களிலும் கிடையாது. யாருக்கு மனம் அடங்கி போச்சோ அந்த சமயத்தில் அந்த மனமானது குருவாக மாற்றமடையுது. அந்த ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு அது வருது. அதனால் அடங்கிய மனம்தான் குருவே தவிர மனம் எல்லா நேரங்களிலும் குருவாக இருப்பதில்லை. அந்த அடங்கிய மனமானது தூக்க சமயத்திலேயே ஒரு மாதிரியும் தூங்காத சமயத்திலேயே ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ அடங்கிய மனதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. தூங்காத சமயத்திலையும் மனம் இருக்குது, தூக்க சமயத்திலையும் மனம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் தான் ஈஸ்வரனுடைய 2 நிலைமைகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த 2 நிலைமைகள் என்னங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். நிஷ்கலத்துவம்னா என்ன, களங்கத்துவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம்.
சரிங்க. அப்போ ஜெகதீசன் ஐயா